வணக்கம். இப்போ நம்ம சர்க்குலர் 210 பற்றி பார்க்க போகிறோம். இந்த சர்க்குலர் வந்து நிறைய சட்ட சிக்கல்கள் தீர்வுகளுக்கான கூடிய சர்க்குலராக அமையும். பொதுவாகவே ஒரு சர்வீஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சர்வீஸ் இம்போர்ட் பண்ணுறவர் ஒரு செல்ஃப் ஜென்ரேட்டட் இன்வாய்ஸ் போட்டு அதை பேஸ் பண்ணி ஆர்சிஎம் முதல்ல கட்டணும். அந்த கட்டின ஆர்சிஎம் பேஸ் பண்ணி நம்ம இன்புட் எடுத்துக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் நம்ம ஒரு சர்வீஸ் இம்போர்ட் பண்ணுறோம், செல்ஃப் ஜென்ரேட்டட் இன்வாய்ஸ் போடுறோம், அதை பேஸ் பண்ணி ஆர்சிஎம் கட்டுறோம், அதை திருப்பி நம்ம இன்புட் எடுத்துக்கிறோம். இது வந்து பொதுவான விதி. இதில் நானும் இந்த இந்தியன் என்டிட்டியும் அந்த ஃபாரின் என்டிட்டியும் ரிலேட்டட் பார்ட்டிஸ், எதர் சப்சிடரியாக இருக்கலாம், இல்லை ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை காமன் டைரக்டர்ஸாக இருக்கலாம், காமன் இன்ட்ரெஸ்ட்லாம் ஏதோ விதத்தில் 2 பேர் ரிலேட்டட். அப்போது அந்த ஃபாரின் என்டிட்டியும் இந்தியன் என்டிட்டியும் சந்தை மதிப்பு தான் வேல்யூ பண்ணணுங்கிறது ஒரு சங்கடமான பிரச்சனையாகவே இருந்தது. இதுக்கு தீர்வு காண்ற வகையில் சர்க்குலர் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் 2 பேரும் ரிலேட்டட், ஃபாரின் என்டிட்டி ரிலேட்டட், இந்தியன் என்டிட்டி ரிலேட்டட். ஸோ சந்தை மதிப்பு கீழே போகிறீங்களா மேலே போகிறீங்களான்றதுலாம் வேண்டாம். நீங்கள் வந்து என்ன இன்வாய்ஸ் வந்து ஃபாரின் கம்பெனி கொடுத்தது இந்தியன் கம்பெனிக்கு, அந்த மதிப்புக்கு இந்தியன் கம்பெனி ஒரு செல்ஃப் ஜென்ரேட்டட் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். அந்த செல்ஃப் ஜென்ரேட்டட் இன்வாய்ஸ் தான் சந்தை மதிப்பாக கன்சிடர் பண்ணி வேல்யூவேஷன் போட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஐஜிஎஸ்டி கட்டுங்க. இது ஒரு விஷயமாக சொல்லுது சர்க்குலர். இன்னொரு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து இப்போது செல்ஃப் ஜென்ரேட்டட் இன்வாய்ஸை ரைஸ் பண்ணல. ஸோ செல்ஃப் ஜென்ரேட்டட் இன்வாய்ஸை ரைஸ் பண்ணாத பட்சத்தில் அந்த இம்போர்ட்டுக்கான மதிப்பு, அதாவது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷனுக்கான இம்போர்ட்டுக்கான சர்வீஸ்க்கான மதிப்பு வந்து நில்லாக கன்சிடர் பண்ணி அந்த நில்லே சந்தை மதிப்பாக கருதலாம் அப்படிங்கிறது சர்க்குலர் சொல்லுது. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே பொதுவான கண்டிஷன் என்னென்னா, நான் ஒருவேளை அந்த ஐஜிஎஸ்டி கட்டியிருந்தேன்னா முழுவதுமாக எனக்கு இன்புட் எலிஜிபிலிட்டி இருக்கணும். எனக்கு இன்புட் எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த 2 ப்ரொவிஷனும் பொருந்தும். ஸோ அதாவது நான் இம்போர்ட் பண்ணுறேன், ஸோ நான் செல்ஃப் ஜென்ரேட்டட் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த செல்ஃப் ஜென்ரேட்டட் இன்வாய்ஸ் வந்து ஆர்ம்ஸ் லென்த் டிரான்சாக்ஷனில் இருக்கா, அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்காலாம் பார்க்க வேண்டியதில்லை. அந்த செல்ஃப் ஜென்ரேட்டட் இன்வாய்ஸ் இருக்க மதிப்பை மட்டுமே நம்ம கருதி ஜிஎஸ்டி ப்ரொசீட் பண்ணி கட்டிக்கலாம். அப்படி செல்ஃப் ஜென்ரேட்டட் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலன்னா நில் வேல்யூ போட்டு அந்த நில் தான் சந்தை மதிப்பாக கொடுத்துக்கலாம். இதில் சூட்சமாக என்னென்னா, நம்ம எப்படி இருந்தாலும் ஜிஎஸ்டி ஐஜிஎஸ்டியை இம்போர்ட் சர்வீஸில் கட்ட போகிறோம், திருப்பி இன்புட் எடுக்க போகிறோம். ஸோ நெட்டாக கவர்மெண்ட்டுக்கு எந்த வித லாஸும் கிடையாது இதில். ஸோ அதனால் இது ஒரு பெனிஃபிஷியல் ப்ரொவிஷனை நம்ம பார்க்கலாம். நிறைய லிட்டிகேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்குது வேல்யூவேஷன் விஷயத்தில். நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க, ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் கம்மியான விலையில் இம்போர்ட் பண்ணிட்டீங்க, 100 ரூபா மதிப்பை வந்து நீங்கள் 80 ரூபாய்க்கு இம்போர்ட் பண்ணிட்டீங்க, ஸோ அதனால் வேல்யூவேஷன் ஜாஸ்தி பண்ணி எனக்கு ஜிஎஸ்டி கட்டுங்க. இது மாதிரி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அமையும். நன்றி, வணக்கம்.